நேற்று போட்ட வீடியோலேயே பார்த்துருப்பீங்க கடலப்பருப்பு வச்சதில். அதில் கூட மித்ரா சொல்லியிருந்திருப்பேன், எனக்கு எங்கள் அம்மாவுக்கும் போட்டி யார் ஜெயிச்சிருப்பான்னு நினச்சிருப்பீங்க அப்படின்ட்டு. கமெண்டில் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க மித்ரா தான் ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு. அதே மாதிரி மித்ரா தான் கரெக்டாக ஜெயிச்சிட்டேன். எப்போதுமே கடலப்பருப்பு போடுறது வந்து கன்னியாக தடுத்து அதில் தான் கடலப்பருப்பு பதிச்சு தண்ணி பாய்ச்சுவோம். இந்த வாட்டி நம்ம சரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம கண்டு வைக்கிற மாதிரி பால் இழுத்து அந்த வாக்கியா கரையில் வந்து கடலப்பருப்பு வச்சுருக்கோம். இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் இதே மாதிரி வாக்கியா இழுத்து கடலப்பருப்பு வச்சுருக்கோம். எப்படி மகசூல் கிடைக்குன்னு பார்க்கலாம். நல்ல மகசூல் வந்துச்சுன்னா இதே மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கிற வேண்டியதுதான். கடலைப்பருப்பு பதிக்கிறது கூட 3 வேலையில் அரை மணி நேரத்தில் பதிச்சு முடிச்சிட்டோம். நான், மித்ரா, எங்கள் அம்மா 3 பேரும் சேர்ந்து. தண்ணி பாய்ச்சறது பார்த்திங்கன்னா காலையில் 8:30க்கு போட்ட மோட்ரு சாயந்தரம் 4 மணி வரையும் மோட்ரு ஓடுது. அந்தளவுக்கு தண்ணி பாயல கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. உழுது போட்ட புழுதினால் வாய்க்காலில் வந்து தண்ணி குடிச்சிக்கிட்டே சீக்கிரமாக பாய மாட்டேங்குச்சு. அதோட வெயில் வேறு ஓவராக இருக்கும், பாயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நல்லபடியாக பூராத்துக்குமே தண்ணி பாய்ச்சியாச்சு.